என் அப்ப விட்டு நிலம் தான் காணி நிலமும் ஒரு காலமாடு போதும்னு என் அப்பா ஊருக்கே கரையம் பண்ணி கொடுத்த நிலமடாது. சரிப்பா தெரியாம தட்டுட்டா இருன்னு அப்ப அந்த கம்மா பொறுப்புக்கு நிலத்தையாச்சும் கரையம் பண்ணி கொடுங்க. கம்மா நிலமா அதை வச்சுட்டு என்ன பண்ணுவ? தளபதி ஃபேக்டரி கட்டுவோம், ஊரு போய புள்ளிக்கு எல்லாம் வேலை போட்டு கொடுப்போம். என்னங்கிற ஊருக்கு நல்லதானேப்பா. நல்லதான்ப்பா, நல்லதானே வேலை போட்டு கொடுப்ப, சம்பளம் போட்டு கொடுப்ப. கம்மாயை போச்சு விட்டு தண்ணிக்கு எங்கடா போவ? படிக்காத நம்ம பாட்டணும் முப்பாட்டணும் கம்மாயை வெட்டினாங்க, குளத்தை வெட்டினாங்க, மரத்தை நட்டினாங்க. அது அம்புட்டி மூடணும் நிலையறீங்களாடா முட்டா. கம்மாவும் குளத்தையும் வளைச்சு வீட்டை கட்டிவிட்டா மழை பெஞ்சா தண்ணி எங்கடா போகும்? உன் நடு வீட்டுக்குள்ளதானே வந்து நிற்கும். சரிப்பா, 2 வருஷம் மழையும் பெய்யல, ஒரு சொட்டு தண்ணியும் சேர்த்து வைக்கல. தண்ணி எங்கடா போவ? பக்கத்து உள்ள போய் பிச்சை எடுப்பியா? அப்படி ஒரு நிலம் மட்டும் வந்துடக்கூடாதுரா. இந்த ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க, காசு கொடுத்து தண்ணியை வாங்குற ஊரு உருப்படாது. தளபதி நம்ம ஊர் எம்எல்ஏ தலைவர் பார்த்து பேசு. தலைவனா? யார் இவனா? ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3 வருஷம், ஒரு இன்ஜினியரோ டாக்டர் உருவாகிறதுக்கு 4-5 வருஷம். ஆனா ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது. ஒரு தலைமுறைக்கு ஒரு தலைவன் தாங்க. தலைவன்றது வெறும் வார்த்தை இல்ல, ஒரு தலைமுறையோட மொத்த நம்பிக்கை.